காலத்திலிருந்து தொடர்ச்சியான அதிகாரங்களிலே தாம் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவர் என்றும், நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம் என்றும் அவர் யூதர்களோடு சொல்லும் போது யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்கள் 30 ஆண்டுகளாக யோசேப்பையும் மரியாளையும் இயேசுவையும் அவருடைய சகோதரரையும் அறிந்திருக்கிறார்கள். இதை அவர்கள் எப்படி விமர்சிக்கிறார்கள்? இவன் தச்சன் குமாரன் அல்லவா? இவன் தாய் நமக்கு தெரியாதா? இவன் சகோதரர்கள் சகோதரிகளை நாம் அறிந்திருக்கிறோமே என்று யூதர்கள் அவரை விமர்சித்த இடத்திலே, நான் வானத்திலிருந்து இறங்கினேன், பிதா என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிற அவருடைய வார்த்தைகள் அவர்களுக்கு ஒவ்வாததாக இருக்கிறது. தொடர்ச்சியான அதிகாரங்களில் இயேசுவுக்கும் யூதர்களுக்கும் வாக்குவாதங்களும் சண்டைகளும் விரோதங்களும் வெளிப்பட்டதாக நாம் காண்கிறோம். இந்த சூழ்நிலையில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை நாம் நினைவுக்கு கொண்டு வருகிறது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சர்ப்பத்தை பார்த்து தேவன் சொல்லுகிறார். இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் இங்கு நிறைவேறக்கூடிய இடத்திலே நாம் காண்கிறோம். பிசாசுக்கு வித்தில்லை, ஸ்திரீக்கும் வித்தில்லை. அப்பொழுது பிசாசின் வித்து என்றால் யார்? அதாவது யோவான் 8ஆம் அதிகாரத்தின் 44ஆம் வசனத்திலே, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இயேசு சொல்கிறார். எனவே பிசாசின் வித்து என்பது இஸ்ரவேல் ஜனங்களே. அது போலவே ஸ்திரீயின் வித்து என்பது அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரித்து இயேசுவை பெற்றெடுத்ததினால் ஸ்திரீயின் வித்து இயேசு கிறிஸ்து என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உண்டாகக்கூடிய பகை விரோதங்களே. காயினுக்கும் ஆபேலுக்கும் பகை, இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் பகை, ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் பகை, யோசேப்புக்கும் அவருடைய சகோதரருக்கும் பகை, சவுலுக்கும் தாவீதுக்கும் பகை, ஆமானுக்கும் மொர்தெகாய்க்கும் பகை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இயேசுவுக்கும் பகை. பகையை இயேசு சிலுவையிலே கொன்றார் என்று எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பகை என்பது ஒரு துஷ்ட மிருகம், அதை நாம் கொல்ல வேண்டும். அதற்கு முன்பாக எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலே பகையாகிய நடுச்சுவரை நாம் தகர்க்க வேண்டும். அந்த நடுச்சுவர் ஒரு உயிரற்றதாக இருக்கிறது. உயிரற்ற பகையை நாம் தகர்க்க வேண்டும். உயிருள்ள பகையை நாம் கொல்ல வேண்டும். யூதர்களுக்கும் இயேசுவுக்கும் உண்டான பகையே அவரை சிலுவையில் அறைந்து கொள்வதற்கான காரணமாக இருக்கிறது. அது ஒரு கொலைபாதகம் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று இயேசு பிதாவுடைய சித்தத்திற்கு முழுமையாக ஒப்பு கொடுத்ததே அந்த பலியாக இருக்கிறது. எனவே இந்த கொலைபாதகம் பிதாவின் சித்தமாய் இருந்தபடியால் இயேசு அதற்கு ஒப்பு கொடுத்து பலியானார்.